السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم ومن أطاع الإمام فقد أطاعني ومن عصى الإمام فقد عصاني أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. துணில்லா வான் படைத்து நிலையில்லா பூமியை படைத்து உலகத்தை ஆட்சி செய்கின்றவர்கள் அல்லாஹ்வுக்கே மாபெரும் புகழ். அவரது அன்புமாரில் நம் எல்லோருக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் அவருடைய சுன்னத்துகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நல்லடியார்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், அன்பியாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அந்த அல்லாஹ்வுடைய வற்றாய அளப்பெரும் கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்பொழுதுள்ள சூழ்நிலையிலே நாம் தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபை என்று சொல்லக்கூடிய ஒற்றை தலைமையின் மூலமாக நடைபெறக்கூடிய கண்டன உரைகள், பேரணிகள், கருத்தரங்கங்கள், ஆர்ப்பாட்டங்கள் என ஒவ்வொன்றும் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளையும் குறிப்பாக பொதுமக்களினுடைய கவனங்களையும் ஈர்த்துக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே சொல்லுகின்ற பொழுது வஅ்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, நீங்கள் ஒற்றுமை என்னும் அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லுகிறார். ஒற்றுமையிலே நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கென ஒரு தலைமை ஒன்று வேண்டும். ஒன்றை ஒருங்கிணைப்பதற்கு, ஒன்றை செயல்படுத்துவதற்கு தலைமை என்று ஒன்று இருந்தால்தான் அதன் கீழ் நாம் எல்லாம் நினைப்பதை சாதித்து விடலாம். அதாவது ஒற்றை தலைமையின் கீழ் அந்தந்த சமூகத்தார்கள் ஒன்றிணைந்து விட்டார் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள். இப்பொழுதுள்ள இக்கட்டான காலகட்டத்திலே இஸ்லாமிய சமூகம் சிந்திக்கக்கூடிய நேரம், சிந்திக்கக்கூடிய நாட்கள் இப்பொழுது நம்மிடத்திலே வந்து கொண்டிருக்கிறார். கணித்துக்குரியவர்களே, தற்போது சக்தி வாய்ந்த ஒரு கலமை இல்லாத காலங்கள் நம்மவர்களுக்கு மத்தியிலே கடந்து கொண்டிருக்கிறார். வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தாயில்லா பிள்ளையாக தடுமாறிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய பெரும் சமூகம் கண்டவனெல்லாம் ஓட ஓட விரட்டுகிறார். அவன் செய்யக்கூடிய தவறை தட்டி கேட்பதற்கு ஆள் இல்லை. இப்பொழுது இந்த இஸ்லாமிய சமூகம் அப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறார். அரசியல் ரீதியாக இஸ்லாமியர்களுக்கு பெரும் நெருக்கடிகளை ஒவ்வொன்றாக அள்ளி வீசிக்கொண்டே இருக்கிறார். அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு தலைமை என்பது ஒன்று கண்டிப்பாக வேண்டும். அப்படி தலைமையை நாம் ஏற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் நாம் வழிநடந்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மை யாராலும் எதுவாலும் எதையுமே செய்துவிட முடியாது என்பதை நாம் சிந்திக்கக்கூடிய காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்பொழுதெல்லாம்
அப்படி ஒரு தலைமைத்துவத்தோடு இஸ்லாமிய சமூகத்தை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் யார் தலைவராக இருப்பது, நீயா நானா என்பதாக எல்லாம் மறுபடிக்கு மத்தியிலே நாம் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறோம். தலைமைக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதாக ஒரே சிந்தனையை நாம் ஒன்று சேர்ந்தால் யாரை தலைவராக ஆக்கினாலும் அவர்களுடைய வார்த்தைகளுக்கும் அவர்களுடைய வழிகாட்டல்களுக்கும் நாம் பின்பற்றிவிட்டோம் என்று சொன்னால் நம்மை யாராலும் எவராலும் அசைத்து விட முடியாது. எல்லா விஷயங்களிலேயும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டிக் கொண்டுதான் இருக்கிறார். அதை சீரெடுத்து பார்ப்பதும் சிந்திப்பதற்கும் தான் நமக்கு காலங்கள் இல்லாமல் இருக்கிறார். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரம் மரண நோயிலே பீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வயசுல சின்ன வயசான உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு படைக்கு தளபதியாக ஆக்குகிறார்கள், தலைவராக நியமிக்கிறார்கள். அந்த உசாமா பின் ஸைத் அவர்களுடைய அந்த சிறிய வயதினர்களுக்கு கீழே யாரெல்லாம் இருந்தார்கள் தெரியுமா? பெரும் பெரும் சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் அவர்கள் எல்லாம் வயதிலேயும் அனுபவத்திலேயும் பெரியவர்களாக இருந்தார்கள். ஆனால் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற ஒன்று தலைமை சொன்ன ஒரே வார்த்தையின் கீழே எல்லா சஹாபாக்களும் தன்னுடைய வயதிலே இளையவராக இருந்தார்கள். அதே போல தன்னுடைய அனுபவத்திலே குறைவானவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்திலே பெரும் பெரும் சஹாபாக்கள் உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களுக்கு கீழாக தலைமையாக கொண்டு வழிநடத்தினார்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவம் நமக்கு நிச்சயமாக தேவையாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கம் இழுத்து சென்றால் எந்த நன்மையும் நமக்கு கிடைக்கப் போவதில்லை, எந்த நன்மையும் நமக்கு கிடைக்கப் போவதில்லை. நானாக ஒரு சில கூட்டத்தார்களை அழைத்து ஒரு பக்கம் இழுத்து செல்கிறேன், நான் பெரியவர் இல்லை, நான் இன்னொரு பக்கம் என்னுடைய கூட்டத்தார்களை என்னுடைய இயக்கத்தார்களை நான் அழைத்து செல்கிறேன், நான் தான் பெரியவன் என்பதாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கம் இழுத்து சென்றால் நிச்சயமாக அந்த விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லாத காரணத்தினால் ஒற்றுமை இல்லாமலேயே எல்லோரும் ஒரு சேர்ந்து ஒரு வெற்றியை அடைவது எப்படி, தனித்தனியாக சென்று அந்த ஒற்றுமையை என்று சொல்லக்கூடிய அந்த கயிற்றை விட்டு பிரிந்து சென்று விட்டால் எப்படி நமக்கு வெற்றி என்கின்ற அந்த மிக பெரும் பலன் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமை நாயகம் நமக்கு எப்படி வழி சொல்லி தந்தார்கள் தெரியுமா? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இதா ஹரஜ ஸலாத்துன் ஃபீ ஸஃபர், நீங்க ஒரு பிரயாணம் பண்ண போறீங்க, உங்க பிரயாணத்துல நீங்க 3 பேர் இருக்கிறீங்கன்னு சொன்னா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபல்யு அம்ரு அஹரஹு, 3 பேர்கள் நீங்கள் பிரயாணம் செஞ்சாலும் அந்த 3 பேருக்கு யாரையாவது ஒரு ஆளை தலைவராக ஆக்கிக் கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. 3 பேர் இருந்தாலே ஒரு தலைமையை ஆக்கிக் கொண்டு நீங்கள் பிரயாணம் செய்யுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். வெறும் 3 பேருக்கே ஒரு தலைவர் வேண்டும் என்று சொன்னால் சுமார் கிட்டத்தட்ட இப்பொழுது நாம் கணக்கிட்டால் சுமார் 25 கோடி முஸ்லிம்கள் இந்த இந்தியாவில் நாம் இருக்கிறோம். நமக்கு ஒரு தலைமைத்துவம் என்பது இல்லாமல், சக்தி வாய்ந்த தலைமைத்துவம் என்பது இல்லாத காரணத்தினால் நம்மை சரியான வழியிலே வழிநடத்தி செல்ல ஆள் இல்லாமல் நாம் எல்லாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். நீத்துக்குரியவர்களே, யோசித்து பார்க்க வேண்டும். சரியான தலைவர்கள் என்று சொன்னால் எப்படி இருப்பார்கள்? அல்லாஹ் அருள்மறையிலே சொல்வார், நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர் சரியானவராக இருந்தால் பூமியில் அவர் எல்லா காரியங்களிலேயும் நிர்வகிக்கக்கூடிய ஆற்றலை அவர்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்து விட்டால் அவர்கள் தொழுகையாளிகளாக இருப்பார்கள். அல்லாஹ் சொல்லித் தரக்கூடிய செய்தி என்ன? நாம் யாரை தலைவனாக தேர்ந்தெடுக்கிறோமோ அவர் உண்மையிலேயே ஒரு ஆலிமாக இருக்க வேண்டும். அவர் தொழுகையாளியாக இருப்பார். அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லுகிறார், அவர் தொழுகையாளியாக இருப்பார். அவர் மீது ஜக்காத்து கடமையாக இருந்தால் ஜக்காத்தை கொடுப்பார்.
அது மாத்திரமல்ல, மக்களுக்கு நன்மையை மாத்திரமே அவர் செய்து கொண்டிருப்பார். மக்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்படுகின்றது என்று சொன்னால் அதை தடுப்பார். அப்படிப்பட்ட தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் தான் உங்களை சரியான வழியிலே வழிநடத்துவார்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தலைமைத்துவத்தினுடைய செயல்பாடுகளை இந்த வசனத்திலே சொல்லி காண்பிக்கின்றார். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், பனீ இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செஞ்சானா, ஒவ்வொரு நேரத்திலேயும் ஒரு நபியை அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு தலைமைத்துவத்தை நபியான அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி கொண்டிருந்தார். ஒரு நபி மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்து ஒரு நபியை ஏற்படுத்துவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், ஒரு நபி மௌத்தாக இருக்கார் என்று சொன்னால் அடுத்த ஒரு நபியை அல்லாஹ் ஏற்படுத்துவான். இப்படியே பனீ இஸ்ரவேலர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேர்வழி பாதையிலே கொண்டு வருவதற்காக வேண்டி ஒரு நபியை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழிநடத்திக் கொண்டிருந்தார். கடைசியாக என்னையும் நபியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பினான். எனக்கு பின்னால் எந்த நபியும் வரப்போறது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு பின்னாலே நபியாக யாரும் வரப்போவதில்லை, ஆனால் எனக்கு பின்னால் கலீஃபாக்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். தலைமைத்துவத்தை மக்களுக்காக வேண்டி அழகான முறையில் எடுத்து வழிநடத்தக்கூடிய கலீஃபாக்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அப்போ மக்களுக்கு ஒரு தீங்கு நடக்குதுன்னு சொன்னா, ஒரு நெருக்கடி ஒரு கஷ்டம் வருதுன்னு சொன்னா அதுக்கு தலைவரா பொறுப்பு இல்ல, அந்த தலைவரை யார் தேர்ந்தெடுத்தார்களோ அந்த மக்கள் தான் பொறுப்பு. நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவரை சரியான தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி தலைவராக நாம் தேர்ந்தெடுத்து விட்டால் அவர்களுக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு பின்னால கலீஃபாவாக பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் நாங்கள் என்ன செய்யணும், அந்த நேரத்துல நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதாக கேட்ட பொழுது அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அவர்களிடத்தில் உறுதி பிரமாணம் எடுக்க வேண்டும், அந்த தலைமைத்துவத்துக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும், அதற்கு முழுமையாக நீங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதை அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு கலீஃபா, நமக்கு ஒரு தலைமைத்துவம் கண்டிப்பாக வேண்டும். வேறொரு இடத்திலே நாம் சென்று உங்களுக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் என்பதாக சொல்லிக் கொண்டு வருபவர்களுக்கு பின்னால் நாம் செல்வதை விட நாமே ஒரு தலைமைத்துவத்தை ஏற்படுத்தி அதற்கு கீழாக நாம் நிச்சயமாக வழி நடந்தோம் என்று சொன்னால் நமக்குத்தான் வெற்றி. அவர்களுடைய கடைசி நேரம், அவர்கள் ரூஹ் கைப்பற்றப்பட்ட பிறகு இன்னும் அடக்கம் செய்யப்படலை. அருமை நாயகத்தினுடைய உடல் அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னால் கலீஃபாவாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகுதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் இந்த பூமியிலே புதைக்கப்பட்டார். அதே போல உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக அவர்கள் இருந்த பொழுதும் அவருடைய கடைசி நேரத்தில் ஒரு 5-6 சஹாபாக்களை சுட்டி காண்பித்து விட்டு சொன்னார்கள், எனக்கு பின்னால் கலீஃபாவாக இவர்களிலே யாராவது ஒருவர் வர வேண்டும் என்பதாக முதல் பெயரை உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரை உச்சரித்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கலீஃபாவாக்கி விட்டுத்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறைந்தார்கள். இப்படி கலீஃபா ஒருவர் இந்த பூமியை விட்டு மறைவதற்கு முன்னால் அடுத்த கலீஃபாவை தயார் செய்து வைத்து விட்டு தான் சென்றிருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? இது இஸ்லாமிய சமூகம். இந்த முஸ்லிம்கள் ஒரு காலமும் எந்த நேரத்திலையும் யாராலும் துன்புறுத்தப்பட்டு விடக்கூடாது, யாராலும் எந்த இடையூறும் செய்யப்பட்டு விடக்கூடாது.
சரியாக நீளமாக உண்மையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு கலீஃபா இந்த துன்யாவிலே கடைசி வரை இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வார்த்தையில் வளர்த்தெடுக்கப்பட்ட கலீஃபாக்கள் தனக்கு பின்னால் ஒருவரை ஆக்கிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த தலைமைத்துவத்தை நாம் நிச்சயமாக ஏற்படுத்திக் கொண்டால்தான் நமக்கு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும். இல்லை என்று சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் நாம் போராடி கொண்டுதான் இருப்போம். கண்ணியத்திற்குரியவர்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இப்படி வளர்த்தெடுக்கப்பட்ட அருமை சஹாபா தோழர்கள் எல்லா வகையான அருமை நாயகத்தினுடைய வார்த்தைகளையும் சுன்னத்துகளையும் பின்பற்றியதன் விளைவுதான் இஸ்லாமிய மார்க்கம் எந்த விதத்திலையும் துன்புறுத்தப்படாமல் அழகான முறைகளை வளர்ந்து கொண்டிருந்தது. முஸ்லிம் சமுதாயத்தினுடைய கடந்த கால வரலாறுகளை நாம் படித்து பார்த்தால் தெரியும், மிக பிரகாசமானதாக இருந்தது. காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கழிய எப்பொழுது கலீஃபாக்கள் பிறகு வரக்கூடிய கலீஃபாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலீஃபாக்களை நியமிப்பதை கைவிட்டார்களோ அன்றிலிருந்து இந்த இஸ்லாமியர்களுக்கு தோல்வியை கையாளக்கூடிய நிலை ஏற்பட்டுவிட்டது என்று சொன்னால் நிச்சயமாக நாம் எல்லாம் கை செலுத்தக்கூடியவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆரம்பத்திலே இஸ்லாமிய வரலாறுகளை நாம் பார்க்கின்ற பொழுது எல்லா இடங்களிலும் எங்கு சென்றாலும் இஸ்லாமியர்களுக்கு வரவேற்பு, எங்கு சென்றாலும் எதிரிகளுடைய அச்சமற்ற நிலை, கல்வியினுடைய வளர்ச்சி, அதே போல விஞ்ஞான வளர்ச்சி என எல்லாவற்றிலேயும் முன்னேற்றம் அடைந்து கொண்டே தான் இருந்தார்கள். காரணம் என்ன? தலைமைத்துவத்தை ஏற்படுத்தி அதை சரியான வகையிலே அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடந்தார்கள். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையே தான் நமக்கும் சொல்லித் தருகிறார்கள். நாம் மீண்டும் அதே போல உச்சத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒரு தலைமைத்துவத்தை ஏற்படுத்த வேண்டும், பிறகு அதன் பிரகாரம் கட்டுப்பட வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸமஉ ஹக்குன் அலல் மர்இ முஸ்லிம் என்பதாக சொன்னார்கள். ஒரு தலைவரை நீங்கள் ஏற்படுத்திவிட்டால் அவரது சொல்லை கேட்டு வழி நடப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் ஒரு தலைவரை ஏற்படுத்தி விட்டால், உங்களுக்கென ஒரு தலைவரை ஏற்படுத்தி விட்டால் அவர்களுக்கு கட்டுப்பட்டே நடக்க வேண்டும் என்பதாக அருமை நாயகம் சொன்னவர்கள். ஒரு இமாமை நீங்கள் ஏற்படுத்தி விட்டீர்கள், ஒரு தலைவரை நீங்கள் ஏற்படுத்தி விட்டீர்கள் என்று சொன்னால் இமாம், அந்த இமாமுக்கு நீங்கள் கட்டுப்படணும். யார் அந்த இமாமுக்கு கட்டுப்படுகிறாரோ பக்கத்து அக்கா அணி அருமை நாயகம் சொன்னார்கள், எனக்கு நீங்கள் கட்டுப்பட்டு விட்டீர்கள் என்பதாக சொன்னார்கள். அதே போல அசல் இமாம், யார் அந்த இமாமுக்கு தலைவருக்கு கட்டுப்படவில்லையோ மாறு செய்கிறீர்களோ அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பக்கத்து அசாமி, எனக்கு நீங்கள் மாறு செய்து விட்டீர்கள் என்பதாக சொன்னார்கள். நீத்திற்குரியவர்களே, இப்படி நாம் ஏற்படுத்தக்கூடிய தலைவரை, அமீரை, இமாமை முழுவதுமாக பின்பற்றி நடந்தால் நிச்சயமாக நமக்கு வெற்றி தான். எந்த அளவுக்கு அருமை நாயகம் சொல்கிறார்கள், உங்களுக்கு நீங்கள் ஏற்படுத்திய தலைவர்கள் காலப்போக்கிலே மாறிவிட்டாலும் சரி, அல்லது அவர்களுடைய நிலையில் எப்படி இருந்தாலும் சரி, அவருக்கு நீங்கள் கட்டுப்படணும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபடி மேலே அதிகமாக சொன்னார்கள், ஒரு தலைவருடைய சொல்லை கேட்டு நடப்பது உங்கள் மீது கடமை. அவர் உடல் உறுப்புகளை இழந்தவராக இருந்தாலும் சரி, துண்டிக்கப்பட்டவராக இருந்தாலும் சரி, அபிசீனியாருடைய கருத்துகளை அடிமையாக இருந்தாலும் சரி, நீங்க கட்டுப்படணும்னு சொன்னார். வார்த்தை புரிகிறதா? எப்படிப்பட்டவராக இருந்தாலும் நீங்கள் தலைவராக தேர்ந்தெடுத்து விட்டால் அவருக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையிலே ராத்து ஸலாத்தில் என்று சொல்லக்கூடிய ஒரு போருக்கு அனுப்பி வைக்கிறார். அப்ப அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த போருக்கு போயிட்டாங்க. போகின்ற பொழுது தூரத்திலிருந்து கவனிக்கிறார்கள், எதிரிகள் நிறைய நபர்கள் இருக்கிறார்கள். இப்ப சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தூது அனுப்புறாங்க. இன்னும் ஒரு சில நபர்களை உதவிக்கு அனுப்புங்கள் என்பதாக தூது அனுப்பிய பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிரீன்களிலே ஆரம்பத்தினுடையவர்கள் அவர்களுடைய ஒரு குழுவை அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையிலே அனுப்பி வைக்கிறார்.
அமர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்ற பொழுது பார்க்கிறாங்க. பார்த்து சந்திச்ச உடனே அமர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அபூ உபைதாவே, நீங்கள் எல்லோரும் நான் தான் ரசூலுல்லாஹி சொல்லி உங்களை அரசன் எங்களுக்கு உதவிக்காக வேண்டி உங்களுக்கு நான் தான் தலைவர் என்று சொன்னார். அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில வந்த அந்த முஹாஜிர்களுடைய பழைய குழு, அதுல யார் இருக்கிறார்? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார், ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள், பெரும்பெரும் சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் ஒரு குழுவாக்கி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு தலைவரான அபூ உபைதாவை அனுப்பி வச்சாங்க. இப்ப முஹாஜிர்கள் சொன்னாங்க, எங்களுடைய தலைவராக, எங்களுடைய குழு தலைவராக, அமீராக, இமாமாக அபூ உபைதா தான் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்போ அமர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் கேட்ட அருமை நாயகம் அனுப்பி வைத்தார்கள், ஆகவே நான் உங்களுக்கெல்லாம் அமீர் என்பதாக சொன்ன பொழுது பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய அமீர், நம்முடைய இமாம், நம்முடைய தலைமை, அவர்கள் என்ன சொன்னார்களோ அதற்கு நாம் கட்டுப்பட வேண்டும். இவர்களுக்கு உதவியாக நம்மை அனுப்பி வைத்தார்கள். ஆகவே நம்ம எல்லோருக்கும் தலைவர் அமர் இப்னு ஆஸ் என்பதாக எல்லோரும் கீழ்ப்படிந்து அவர்களுக்கு கீழாக வழி நடந்தார்கள் என்பதாக வரலாறு இன்னும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறது. போரிலையும் கூட அருமை நாயகம் யாரை நியமிக்கிறார்களோ அவர்கள் தான் தலைவராக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு கீழாக இருக்கக்கூடிய எல்லோருமே கட்டுப்பட்டுதான் நடந்தார்கள். ஆகவே தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் எப்பொழுதுமே வெற்றியை நோக்கியே சென்று கொண்டிருந்தது. வெற்றி படிகளிலேயே நடந்து கொண்டிருந்தது, வெற்றி படிகளிலேயே ஏறிக்கொண்டிருந்தது. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படி எல்லா விதத்திலேயும் நீங்கள் ஒற்றுமையோடு இருந்தால் நிச்சயமாக நமக்கு எல்லா விதமான வெற்றிகளும் நம்மை தேடி வரும். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னார், வஅக்ஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்கள் ஒரே குழுவாக செயல்பட வேண்டும், ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும். நாம் எல்லாம் எப்படி பிரிந்து கிடக்கிறோம், எல்லோருமே ஒற்றுமையாக ஒரே கயிற்றை பிடித்தால் நிச்சயமாக நமக்கு வெற்றிகள் தான். அருமை சஹாபா தோழர்கள் ஒற்றுமையின் காரணத்தினால்தான் எல்லாவற்றிலேயும் வெற்றி பெற்றுக் கொண்டே இருந்தார்கள். எந்த பிரச்சனை என்று சொன்னாலும் கூட சஹாபா தோழர்கள் தன்னிச்சையாக செயல்பட மாட்டார்கள், மஷூரா பண்ணுவாங்க. இருக்கக்கூடிய சஹாபா தோழர்களிடத்தில் ஆலோசனை செய்வார்கள். பிறகு ஆலோசனையில் எது சிறந்தது என்பதை தேர்ந்தெடுத்து எல்லோருக்கும் சம்மதம் தெரிவித்த பிறகுதான் அதை நடைமுறைப்படுத்துவார்கள். ஒரு சேர எல்லோரும் ஒற்றுமையோடு எல்லா விஷயங்களிலேயும் இருந்த காரணத்தினால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு வெற்றி என்பதை கொடுத்துக் கொண்டே இருந்தார். இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக பல மசோதாக்களை நிறைவேற்றிக் கொண்டு நசுக்க தொடுக்கக்கூடிய அநியாய அரசுக்கு எதிராக நாம் எல்லாம் தனித்தனி குழுக்களாக, இயக்கங்களாக, நம்மர்களுக்கு மத்தியில் நாம் கட்சிகளாக புரிந்து கொண்டு பல ஆர்ப்பாட்டங்கள், பல போராட்டங்கள், பல கண்டன குரல்கள் என ஆங்காங்கே தனித்தனியாக பிரிந்து பிரிந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நன்றாக சிந்தித்து பாருங்கள். ஆங்காங்கே 1000 பேர் குவிவது எப்படி? எல்லா இயக்கங்களும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரே இடத்திலே 1,00,000 பேரை நாம் ஒன்று சேர்ப்பது எப்படி? எதிலே வெற்றி இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். அவைகளில் ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய ஒன்றிலே தான் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வெற்றியை வைத்திருக்கிறார். அப்படி நாம் ஒரே தலைமையின் கீழ் இருந்து செயல்பட்டால் நிச்சயமாக எந்த அரசும் நம்மை திரும்பிப்பார். நம்முடைய கோரிக்கைகளை அப்படியே நிறைவேற்றி வைப்போம். நமக்கு எதிராக எந்த தீர்மானங்களையும் கொண்டு வர முடியாது. இப்பொழுதெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சர்வ சாதாரணமாக நினைத்ததை நிறைவேற்றி விடுகிறார்கள். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உங்களுக்கு ஒரு தலைமையை ஏற்படுத்துங்கள். அவர்கள் யார் தெரியுமா? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள், இன்னமல் இமாமு ஜுன்னத்துன், நீங்கள் ஒரு இமாமை, ஒரு தலைமையை நீங்கள் ஏற்படுத்திவிட்டால் அவர்கள் உங்களுக்கு கேடயமாக இருப்பார்கள். சொல்றாங்க, கேடயமாக இருப்பார்கள். உங்களுக்கு வரக்கூடிய எல்லாவற்றையும் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வார். மக்களுக்கு தேவையானதை அவர்கள் மூலமாக நிச்சயமாக அல்லாஹ் உங்களை பெரும்படி செய்து விடுவார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்களுக்கு கேடயமாக அவர் இருப்பார், அவரோடு தான் போரிடப்படுகிறது.
அவர் மூலமாகத்தான் பாதுகாப்பும் கிடைக்கிறது என்பதாக அருள்நாயகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, நம் அவர்களுக்கு மத்தியிலே எதிரிகளிடமிருந்து நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகளில் இருந்தும் நாம் ஒற்றுமையோடு இருந்தால் மாத்திரம்தான், நமக்கு ஒரு தலைமையை ஏற்படுத்தி அவர்களை பின்பற்றி நடந்தால் மாத்திரம்தான் நிச்சயமாக நாம் வெற்றி பெற முடியும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்கள், முந்தைய வரலாற்றுகளை எல்லாம், வரலாற்றினுடைய வெற்றிகளை எல்லாம் திருப்பி பார்த்தோம் என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய ஒன்று இரண்டு செய்திகளை நாம் இன்றைய தினத்திலே பார்ப்போம். அந்த உலக முஸ்லிம்களுடைய கலீஃபாவாக முஅத்தஸிம் பில்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு கலீஃபா, அவருடைய காலத்துல ரோம பேரரசுல ஒரே ஒரு முஸ்லிம் பெண் மீது தகாத முறையிலே நடப்பதற்கான முயற்சி நடக்குது. அந்த செய்தி கலீஃபா முஸ்தஅஜிம் பில்லாஹ் அவர்களுக்கு கிடைக்குது. கிடைச்ச உடனே அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இதற்கு பதிலடியாக அவர்கள் சொன்னார்கள், ரோம பேரரசனுடைய வலிமையான பகுதியாக இருந்த அந்த அமூரியா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அந்த பகுதிக்கு தன்னுடைய படையை அனுப்பி அமூரியா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி முழுவதுமாக இஸ்லாத்தினுடைய ஆட்சிக்கு கீழாக கொண்டு வந்துட்டான். என்ன நடந்துச்சு? ஒரே ஒரு பெண்ணுக்கு கற்பழிப்பு நடக்கல, சீண்டல் மாத்திரம்தான் நடந்திருக்கிறது. ஒரே ஒரு பெண்ணுக்கு நடந்ததை அந்த அமூரியா என்று சொல்லக்கூடிய ஊரையை தன்னுடைய இஸ்லாத்திற்கு கீழாக கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால், முஅத்தஸிம் பில்லாஹ் போன்ற கலீஃபாக்கள் வரிசையாக அடுத்தடுத்து வந்த காரணத்தினால்தான் இஸ்லாமியர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். நாம் இன்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம், தினந்தோறும் பலஸ்தீனத்தில் இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய பெண்கள், குழந்தைகள் என அழிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். பார்த்து விட்டு கண்ணீர் விட்டு விட்டு நாம் சென்று விடுகிறோம். இது இப்பொழுதல்ல, ஆரம்பத்திலேயே எப்படி அவர்கள் யூதர்கள் என்ன ஐடியாவில் அவர்கள் உள்ளே வருகிறார்கள் பாருங்கள். யூதர்கள் பலஸ்தீனத்தினுடைய ஒரு பகுதியை விலைக்கு வாங்கணும்னு வர்றாங்க. நாங்க தங்கிக்கிறோம், ஒரு சின்ன இடம் எங்களுக்கு வேணும் என்பதாக அந்த நேரத்தில் முஸ்லிம்களுடைய தலைவராக இருந்த கலீஃபா அப்துல் ஹமீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சந்திக்கிறாங்க. யூத பிரதிநிதிகள் வர்றாங்க, நிறைய பணக்காசுகளை அவருடைய கண்ணுக்கு காமிக்கிறாங்க. இந்த துருக்கி இஸ்தான்புல் நகருக்கு வர்றாங்க. எவ்வளவு பணம் வேண்டும் என்றாலும் தருகிறோம், பலஸ்தீனத்தினுடைய ஒரே ஒரு சின்ன நிலப்பரப்பை மட்டும் எங்களுக்கு தாங்க, ஒரு சின்ன இடத்தை மட்டும் தாங்க, நாங்க ஓரமா இருந்துக்கிறோம். பணத்தை காண்பித்தால் இப்பொழுதெல்லாம் பணத்துக்காக வேண்டிய எல்லாம் நடக்கிறது, இனங்கள் அழிக்கப்படுகிறது, பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு இந்த கலீஃபா அப்துல் ஹமீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், பலஸ்தீனம் என்பது அது என்னுடைய சொத்து அல்ல. அவங்க பதில் சொன்னாங்க பாருங்க, யூதர்கள் ஒன்று கூட இருக்கிறார்கள், பல பணப்பொருட்காசுகளை குவித்து வைத்திருக்கிறார்கள், ஒரு சின்ன இடத்தை மட்டும் தாங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க பலஸ்தீனத்துல. அப்போ இவங்க சொல்றாங்க, அப்துல் ஹமீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், இந்த பலஸ்தீனம் என்பது என்னுடைய சொத்து அல்ல, இது முஸ்லிம் சமுதாயத்தினுடைய சொத்து. அவர் சொன்னார்கள், இஸ்லாமியர்களுடைய சொத்து இது, இந்த பூமிக்காக வேண்டி என்னுடைய இந்த இஸ்லாமிய சொந்தங்கள் தன்னுடைய இரத்தத்தால் மண்ணிலே பயிரிட்டிருக்கிறார்கள். இந்த பூமியில இந்த பலஸ்தீனத்தினுடைய ஒரு சுண்டு விரல் இடத்தை கூட நான் உங்களுக்கு தரமாட்டேன், என்னுடைய உடல் பாகத்திலே எது வேண்டும் என்றாலும் வெட்டி கூட உங்களுக்கு தருவேன், ஆனால் இந்த பலஸ்தீனத்தினுடைய ஒரு இஞ்சி இடத்தை கூட உங்களுக்கு தரமாட்டேன் என்பதாக அப்துல் ஹமீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி, இந்த இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு இடத்தையும், இஸ்லாமியர்களுடைய ஒவ்வொரு மானத்தையும், இஸ்லாமியர்களுடைய ஒவ்வொரு தரஜாவையும் பாதுகாத்தார்கள் என்று சொன்னால், இந்த அளவிலேயும் இஸ்லாமிய மார்க்கத்தை தொடுவதற்கு கூட பயந்தவர்கள் இந்த எதிரிலே நின்று கொண்டிருக்கிறார்கள், சுற்றி வளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிந்தியுங்கள் இஸ்லாமிய சமூகமே, நிச்சயமாக நமக்கு ஒரு தலைவரை நாம் ஏற்படுத்தி அவர்களை பின்பற்றினால் மாத்திரம்தான், ஒற்றுமையோடு நின்று கொண்டது பின்பற்றினால் மாத்திரம்தான் நம்மால் வெற்றி கொள்ள முடியும் என்பதை நாம் சிந்தித்து உணர கடமைப்பட்டிருக்கின்றோம். எண்ணத்திற்குரியவர்களே, இந்த துன்யாவிலே வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு முழுமையாக தக்வாவோடு பயந்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மற்றவர்களுக்கு மத்தியிலே நம்மையும் கண்ணியமாக வைத்திருப்பார்.
எப்பொழுது அல்லாஹ்வுடைய பயம் நம்முடைய உள்ளத்திலிருந்து எடுக்கப்பட்டு விட்டதோ நிச்சயமாக கண்ணியத்திற்குரியவர்களே வெற்றி என்று சொல்லக்கூடிய ஒன்றும் கண்ணியம் என்று சொல்லக்கூடிய ஒன்றும் நம்மிடம் இருந்து நிச்சயமாக பறிக்கப்பட்டுவிடும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே ஒரே ஒரு செய்தி, அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உஸ்மானிய பேரரசு ஹலீஃபாவாக இரண்டாம் சுல்தான் அப்துல் ஹமீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருக்கிறார். 1890 இந்த பிரான்ஸ் நகரத்தினுடைய பாரிஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலி செஞ்சு ஒரு நகைச்சுவை நாடகம் நடக்குது. இந்த செய்தி அவர்களுக்கு வருகிறது. அப்துல் ஹமீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இது தெரிஞ்ச உடனே இந்த அருவருப்பான விஷயத்தை நிறுத்தவில்லை என்று சொன்னால் அவங்க கடிதம் எழுதுகிறாங்க, கண்டிப்பாக நீங்கள் நிறுத்தி ஆக வேண்டும். அப்படி நிறுத்தவில்லை என்று சொன்னால் உங்கள் தேசத்தையே நான் அழித்து விடுவேன் என்பதாக எச்சரிக்கை செய்து அனுப்பினார்கள். ஒரே ஒரு கடிதம் மட்டும்தான், ஆள கூட அனுப்பல. அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட உடனே அந்த பிரெஞ்சு அரசு உடனே அடிபணிந்த வண்ணம் உடனேயே அந்த நாடகத்தை நிறுத்தியது. அது மாத்திரமல்ல, அந்த நாடகத்திலே நடித்துக் கொண்டிருந்தவர்களை கூட நாடு கடத்தியது என்பதாக வரலாற்றிலே இந்த அளவிலேயும் பதிய வைத்திருக்கின்றது என்று சொன்னால் எண்ணியத்திற்குரியவர்களே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பார்த்து பயந்தவர்கள் இருந்தார்கள். அப்பொழுதெல்லாம் இஸ்லாமிய நாடுகளும் கூட ஒன்றாகத்தான் இருந்தது. ஒரே சொல், எல்லா இஸ்லாமியர்களும் ஒன்று சேர்ந்து சொல்கிறார்கள் என்பதாக பயந்தார்கள். ஆனால் இன்று இஸ்லாமிய நாடுகள் 50 நாடுகளுக்கு மேலாக புரிந்து கிடக்கிறது. பலஸ்தீனத்தில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், இரத்த தண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறார், இரத்த தண்ணீர் வடிகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் தொழக்கூடிய பர்லு தொழுகையை விட ஜனாசா தொழுகைகள் அங்கு நிறைய நடந்து கொண்டிருக்கிறார். கலர் கலராக துணிமணிகளை நாம் எடுத்து உடுத்திக் கொண்டிருக்கிறோம். தினந்தோறும் வெள்ளையிலே கபந்துணி அங்கு அதிகமாக செலவிடப்படுகிறது. 6 பிள்ளைகளை 6 ஆண் குழந்தைகளை பெற்றவர் நின்று கொண்டு பேசுற ஒரு போட்டோ பார்த்திருக்கோம். கம்பீரமாக நிறுத்தக்கூடியவர்கள் அதே 6 பிள்ளைகளை முன்னால் ஜனாதாக வைத்து இந்த தந்தை தொட வைக்கிறார். சிந்தித்து பாருங்கள், எந்த அளவிற்கு இஸ்லாமியர்களை சுற்றி வளைத்துக் கொண்டு, எந்த அளவிற்கு நெருக்கடி கொடுத்துக் கொண்டு, எந்த அளவிற்கு இஸ்லாமியர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்பதாக கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். எண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய ஒற்றுமை இல்லாமல் தான் தலைமைத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நாம் நிர்வகிக்காமல், அதை பின்தொடராமல், கட்டுப்படாமல் இருக்கின்ற ஒரே காரணத்தினால் தான் இந்த அளவில் நாம் நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பது மாத்திரம்தான் 100% உண்மை என்பதை நாம் நிச்சயமாக எண்ணத்திலே கொண்டு வந்து இந்த துன்யாவிலே வாழக்கூடிய இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் நாம் நமக்கென ஒரு தலைமைத்துவத்தை ஏற்படுத்துவோம். இப்பொழுது நாம் பார்க்கிறோம், ஜமாத்துல் உலமா சார்பாக எல்லா இடங்களிலேயும் எல்லா விதமான கண்டனங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. எல்லா விதமான கண்டனங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு நிச்சயமாக வெற்றியை கொடுப்பான். ஆங்காங்கே எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக கைகொண்டு எல்லோருக்கும் முன்னால் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகின்ற ஒரே காரணத்தினால் எதிரிகள் பயப்படுகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஒற்றுமையிலே வெற்றியை வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொதுவாக மக்களுடைய இஸ்லாமியர்கள் மாத்திரமல்ல, பொதுமக்கள் எல்லோருடைய உரிமைகளையும் காப்பதற்காக வேண்டி நாம் ஒற்றுமையாய் செயல்பட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஒற்றுமையிலே வெற்றியை வைத்திருக்கிறார். அத்தகைய வெற்றியை நம் அனைவர்களுக்கும் நிறைவாக, நிரந்தரமாக, நிலையாக தந்து அருள்பாலிப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வ பரகாத்துஹு.